இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இறைவனின் பாடுகளை நினைத்து அவர் பாதையில் பயணப்பட இன்றைய தவக்காலம் முதல் ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. காலம் நிறைவேறிற்று, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கிறது இன்றைய தவக்காலம் முதல் ஞாயிறு. இத்தவக்காலத்தின் முக்கிய நோக்கமே மனமாற்றம்தான். இன்றைய முதல் வாசகத்தில் நோவாவின் நற்சிந்தனை மற்றும் செயல்களால் வெள்ளப்பெருக்கு நின்று தன் குடும்பத்தோடு பாதுகாக்கப்படுகிறார். இறைவன் அன்போடு நோவாவிடம் உடன்படிக்கை செய்கிறார். கடவுளின் பார்வையில் நோவா நேர்மையாளராகவும் குற்றமற்றவராகவும் நடந்தார். அவர் கடவுளோடு இருந்தார். நோவாவை போல இறைவனோடு நாமும் இருந்தால் நமக்கு மீட்பு உண்டு. நம்முடைய பாவத்தை வென்று மனமாற்றமடைய தூய ஆவியார் உடனிருக்கிறார். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கிறிஸ்து நம் பாவங்களின் பொருட்டு இறந்து கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார் என்கிறார் பவுல். திருமுழுக்கினால் பாவத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு தூய ஆவியின் கொடைகளை பெற்றுக்கொள்ள நோவாவை போல இதய பேழையை அன்பு என்னும் மொழியால் வடிவமைப்போம். பாவம் என்னும் வெள்ளப்பெருக்கிலிருந்து மனமாற்றம் என்னும் பேழையால் மீட்கப்படுவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் பணிவாழ்வில் தொடக்கத்தில் அவருடைய பாலைவன அனுபவம் முக்கிய மைல்கல். பாலை நிலம் என்பது சோதனை ஏற்படுகின்ற இடம் என்றும் கடவுளை சந்தித்து அனுபவம் பெறுகின்ற இடம் என்றும் இரு பொருள்களை கொண்ட உருவகமாக விவிலியத்தில் வருகிறது. திருமுழுக்கும் ஆட்சியால் நிறைந்திருந்த இயேசு அந்த மகிழ்ச்சி மறைவதற்கு முன்னதாகவே சோதிக்கப்படுகிறார். எந்த ஆவி அவர் மீது இறங்கி வந்ததோ அதே ஆவி அவரை பாலைவன அனுபவத்திற்கு அழைத்து செல்கிறது. வாழ்வில் சோதனையோ சோகங்களோ யாரும் இல்லாமல் வாழ முடியாது. இவை வாழ்வின் அங்கம். இயேசுவும் கடவுளின் மகன் என்றாலும் அவர் அதற்கு விதிவிலக்கல்ல. இந்த சோதனையில் நாம் கண்டு வியக்கக்கூடியதும் மகிழக்கூடியதுமான ஒரு செய்தி இருக்கிறது. அதுதான் வானதூதர்களின் பணிவிடை. இயேசு சோதிக்கப்படுவதற்காக பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். சோதனை முடிந்தவுடன் வானதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நமது சோதனையில் கடவுள் நம்மை தவிக்க விட்டு விடுவது கிடையாது. அவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. சோதனையிலிருந்து விடுபடுவதற்கும் சோதனையை வெல்வதற்கும் அவர் எப்போதும் நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். கடவுள் எப்போதும் நம்மை வெறுமனே விட்டு விடுவதில்லை. அவர் இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு எந்நாளும் இருக்கிறார். அவருடைய அன்புக்கு ஈடு இணை கிடையாது. அவரது பிரசன்னம் நம்மை எப்போதும் ஆட்கொண்டு இருக்கிறது. அதுதான் கடவுளின் அன்பு, அதுதான் கடவுளின் இரக்கம், அதுதான் அளவற்ற இறைவனின் பாசம். இத்தவக்காலத்திற்கான சிறப்பான அழைப்பு மனமாற்றம், நற்செய்தியை நம்புவது என்னும் இரு செய்திகளை நமது கவனத்தில் செலுத்துவோம். இயேசுவின் அழைப்பு இரண்டு அம்சங்களை கொண்டிருக்கிறது. ஒன்று, மனமாற்றம் பெற வேண்டும். இரண்டு, நற்செய்தியை நம்ப வேண்டும். நமது பாவ செயல்கள், தீய மனநிலைகள், இறைவனுக்கு எதிரான வாழ்வு இவற்றை விட்டுவிடுவது என்பது அழைப்பின் முதல் கட்டம். இது கடினமானது. ஆனால் அழைப்பின் இரண்டாவது கட்டம் நற்செய்தியை நம்புவது. அதாவது தீய செயல்களை விட்டுவிடுவது மட்டும் போதாது, இயேசுவின் நற்செய்தியை நம்ப வேண்டும். அதாவது இறைவனை தந்தையாக ஏற்றுக்கொண்டு அவரை அன்பு செய்து அவருக்காக வாழ வேண்டும். இதுவே நற்செய்தி வாழ்வு, இதுவே நற்செய்தியை நம்புவது. இத்தவக்காலத்தில் தீய செயல்களை விட்டு விடுவோம். இறைவன் மீது நமக்குள்ள நம்பிக்கையை ஆழப்படுத்தி அவரிடம் நெருங்கி வருவோம். நன்றி.